إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இறுதியாக அபூ தாலிபுடைய மரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் என்ற இரண்டு விடயங்களை நாங்கள் பார்த்தோம். வரலாற்றிலே இந்த வருடம் ஆமுல் ஹுஸ்ன் என்று பிற்காலத்திலே வந்தவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஆரம்பகால வரலாற்று ஆசிரியர்கள் அதனை ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லவில்லை, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. அவ்வாறு பிற்காலத்திலே இந்த வருடத்துக்கு பெயர் வந்ததற்கு காரணம், நபி அவர்களுக்கு துக்கமான இரண்டு நிகழ்வுகள் அந்த காலகட்டத்திலே நடக்கின்றன. அப்போது நபி அவர்களுக்கு உதவி தேவையான ஒரு காலமாக இருந்தது. அவ்வாறல்லாமல் நபி அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, துன்பத்தை கொடுக்கக்கூடிய, கவலை ஏற்படுத்தக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இது அல்லாமலும் நடந்திருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், மதீனாவுடைய காலத்திலே உஹது யுத்தம் நபி அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு நிகழ்வு. நாம் இப்போது இன்று பேச போகிற தாயிஃபுல்ல நடந்த நிகழ்வு நபி அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சோதனையாக இருந்தது. அதே போன்று 70 சஹாபாக்கள் பிர் மஊனாவிலே கொல்லப்பட்டதாக இருக்கலாம். அதே போன்று ரஜி என்கின்ற அந்த நிகழ்விலே 10 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டதாக இருக்கலாம். இவை அனைத்துமே நபி அவர்களுக்கு கடுமையான சோதனைகள் தான், கவலையான விடயங்கள் தான். என்றாலும் வரலாற்றிலே பிற்காலத்திலே தான் அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுஸ்ன் என்கின்ற பெயர் சிலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், நபி அவர்களுடைய ஹிஜ்ராவுக்கு, மதீனாவுக்கு ஹிஜ்ரா செல்வதற்கு 3 வருடங்களுக்கு முன்னால், உங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் அவர்களுடைய 53 வருடத்திலே ஹிஜ்ரா செய்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த மரணம் அமைந்திருந்தது. அபூ தாலிபுடைய மரணம் அமைந்தது. எனவே நபி அவர்களுக்கு எதிராக காபிர்களுடைய கொடுமைகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. இதனால் நபி அவர்களுக்கு புதிய ஒரு இடத்தை தேட வேண்டியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். தாயிஃப் என்பது மக்காவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த இடத்திலாவது ஏதாவது இந்த தாவாவுக்கு உதவி செய்பவர்கள் இருக்கலாம் என்கின்ற ஆசையோடு அங்கே அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். தாயிஃப் என்பது சகீஃப் கோத்திரம் வாழுகின்ற ஊர். சகீஃப் கோத்திரம் ஒரு பெரிய ஒரு கோத்திரம் தான். அதனால் தான் எங்களுக்கு தெரியும், மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த யுத்தங்களிலே அவர்கள் நபி அவர்களுக்கு எதிராக நின்று பிடித்தார்கள். என்றாலும் பிறகு சகீஃப் தாயிஃப் யுத்தம் பிறகு அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள், சரணடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாவாவுக்கு யாராவது கிடைப்பார்களா, இதை பாதுகாப்பதற்கு, இஸ்லாத்துக்குள் ஆசையுள்ளவர்கள் வருவார்களா என்ற எண்ணத்திலே தாயிஃபை நோக்கி புறப்படுகிறார்கள். நபி அவர்களுடைய வாழ்க்கையில இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது என்பதிலே சந்தேகமில்லை. ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தது. எப்படி இதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களுக்கு உஹது யுத்தத்தை விட கடுமையான ஒரு நாள் வந்திருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். உஹது யுத்தம் எவ்வளவு கடுமையான ஒரு நாள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திலே அவர்களுடைய தலை கவசம் அவருடைய தலையிலே பட்டு உள்ளே காயமடைந்திருந்தது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை. அவர்களால் எழும்பி நடக்க முடியவில்லை. அவர்கள் எழும்புகிற பொழுது கீழே விழுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் உஹது யுத்தத்திலே நபி அவர்களுக்கு இருந்தது.
இதைவிட ஒரு கடுமையான ஒரு நாள் வந்திருக்குமா என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகமானது. அதனால் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள். என்றால் அவர்கள் இதைவிட ஒரு கடுமையான நாளை காணவில்லை. நபி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள். அதற்குத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், லகத் லகீது மின் கௌமிகி வகான அஷத் மா லகீது மின்ஹும் யௌமல் அகபா. உங்களுடைய கூட்டத்தாரிடமிருந்து நான் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். அதிலே மிக கடுமையான சோதனை தெரியுமா? அகபாவுடைய நாளையிலே நான் சந்தித்த சோதனை. இங்கே அகபாவுடைய நாள் என்பது மினாவுடைய அகபா அல்ல, தாயிஃபில் இருக்கக்கூடிய அகபா. எனவே அதாவது தாயிஃபுக்கு நபி அவர்கள் சென்றதை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது அரது நஃப்ஸி அலா இப்னு அப்தி யாலீல் இப்னு அப்து குலால். இந்த யாலீல் இப்னு அப்தி யாலீல் இப்னு அப்து குலால் என்கின்றவரிடத்திலே நான் என்னை எடுத்து சொன்னேன். அதாவது அவர்களுக்கு இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை எடுத்து சொன்னேன். என்னை பாதுகாக்குமாறு அவர்களிடத்திலே நான் சொன்ன பொழுது, ஃபலம் யுஜிப்னி இலா மா அரத், நான் விரும்பியதற்கு அவர் பதிலளிக்கவில்லை, அதுக்கு அவர் உடன்படவில்லை. ஃபன்தலக்து வஅன மஹ்மூமுன் அலா வஜ்ஹி, நான் கவலையோடு அங்கிருந்து திரும்பி வந்தேன். ஃபலம் அஸ்தஃபிக் இல்லா பகர்னில் தஆலிப், கர்னு தஆலிப் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே தான் நான் ஒரு விழித்து கொண்டேன். அதாவது அவ்வளவு கஷ்டமாக அந்த நிலைமை இருந்தது. அதாவது கர்னு தஆலிப் என்பது கர்னுல் மனாசில், மிகாத் இருக்கக்கூடிய அந்த பகுதி. தாயிஃபில் இருந்து வரக்கூடியவர்கள் ஒரு மீகாத்திலே இஹ்ராம் செய்துவிட்டு வருவார்கள். நஜிதில் இருந்து, ரியாத் பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் அந்த இடத்திலே இஹ்ராம் செய்வார்கள். அந்த இடத்துக்கு வரும் வரையிலே நான் சரியான ஒரு நிலைக்கு வரவில்லை. அங்கே இருந்து நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன். எனக்கு மேலால் ஒரு மேகம் எனக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். என்னை அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல கத் சமிஅ கௌல கௌமிக லக வ மா ரத்து அலைக்கும். உங்களுடைய கூட்டத்தார் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பதை அல்லாஹு தஆலா செவிமடுத்து விட்டான். அவர்களுடைய மறுப்பு வார்த்தை எப்படி இருந்தது என்பதை கேட்டுவிட்டான். எனவே وَقَدْ بَعَثَ إِلَيْكَ مَلَكَ الْجِبَالِ, மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியிருக்கின்றான். எதற்கு? لِتَأْمُرَهُ بِمَا شِئْتَ فِيهِمْ, இவர்கள் விடயத்திலே நீங்கள் விரும்பியதை ஓர்டர் போடுவதற்காக, ஏவுவதற்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லவே, அந்த வானவரும் மலக்கும் என்ன சொல்கிறார்? மலைகளுக்கு பொறுப்பான மலக்கும் நபி அவர்களை அழைத்து என்ன சொல்கிறார்? யா முஹம்மதே, இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக வ அன மலக்குல் ஜிபால் وقد بعثني ربك إليك لتأمرني بأمرك فما شئت إن شئت أن أطبق عليهم الأخشبين. உங்களுடைய கூட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள், என்ன பதில் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான். அல்லாஹு தஆலா தான் என்னை உங்களிடத்திலே அனுப்பியிருக்கிறான். நீங்கள் விரும்பியதை ஏவுங்கள். நீங்கள் விரும்பினால் 2 பெரும் மலைகளை அவர்கள் மேல் போட்டு மூடிவிடலாம் என்று அந்த வானவர் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த வானவருக்கு? பல் அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு வலா யுஷ்ரிக பிஹி ஷைஆ அல்லாஹு தஆலா அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், எங்களுக்கு தெரியும், புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன காட்டுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது யுத்தத்தை விடவும் கடுமையான ஒரு சோதனை அந்த நடந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது என்றால், தாயிஃபுடைய நிகழ்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையாக இருந்திருக்கும் என்பதற்கு, அதனை கற்பனை செய்வதற்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே இப்போது நாங்கள் வரலாற்று செய்திகளை பார்ப்போம். இப்போது நாங்கள் பார்த்தது ஹதீஸ். அதே போன்று வரலாற்று நூல்களிலே இந்த தாயிஃப் நிகழ்வு சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். இங்கே முக்கியமாக வரலாற்று நூல்களிலே முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி என்று சொல்லக்கூடிய தாபிஇ, இவர் ஒரு தாபிஇ. பல நபித்தோழர்களிடமிருந்து
ஹதீத்களை அறிவிக்கக்கூடிய ஒருவர். அதே நேரத்தில் சஹாபி அல்லாதவர்களிடமும் அவர் ஹதீஸ்களை கேட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை அவர் யாரிடம் கேட்டார் என்று சொல்லவில்லை. சஹாபாக்களிடம் கேட்டிருக்கலாம், அல்லது பலரிடத்தில் கேட்டிருக்கலாம், அல்லது சஹாபாக்கள் அல்லாதவர்களிடத்தில் கேட்ட செய்திகளும் அதில் இருக்கலாம். அதனால் ஹதீஸ்களை அடிப்படையில் இது பலவீனமானது. ஏனென்றால் இந்த நிகழ்வை அவர் நேரடியாக பார்க்காதனால் யாரிடத்தில் அவர் கேட்டார் என்று சொல்லாமல் ஒரு வரலாற்று செய்தியாக அவர் இதனை பதிவு செய்திருக்கிறார். பெரும்பாலும் ஒரு தாபியி என்பதனால் இதில் சொல்லக்கூடிய விடயங்கள் அவர் சஹாபாக்களிடத்திலே கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இதே மாதிரியான செய்திகளை இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சிறிய தாபியி, அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும் உர்வத் இப்னு ஜுபைர், நாம் ஏற்கனவே அவரை சொல்லியிருக்கோம். அவர் ஒரு வரலாற்றாசிரியர். அதாவது அஸ்மா ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மகனவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உர்வாவுக்கு சின்னம்மா. பல சஹாபாக்களிடத்திலே ஹதீஸ்களை கேட்டிருக்கார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கக்கூடிய ஒருவர். அவர் ஒரு வரலாற்று அவரிடமிருந்தும் இவ்வாறான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த அறிவிப்பாளர் சிலம் ஒரு பலவீனம் இருக்கிறது. எனவே நாம் இந்த முதலாவதாக முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி அவர்கள் ஒரு தாபியி, அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவரும் ஒரு வரலாற்றிலே முக்கியமான ஒரு வரலாற்றை பேசக்கூடிய ஒருவர். அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வு போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு கால்நடையாகத்தான் சென்றார்கள் என்பதை வரலாற்றிலே பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நடந்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் நாம் பார்க்கக்கூடிய பொதுவாக இந்த முஹம்மது இப்னு கஅப் அல் குரதியுடைய செய்திக்கு முன்னால் நாம் பார்க்கின்ற இந்த சுருக்கமான சிறிய நூலிலே நூலாசிரியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு செல்வோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஹுரூஜுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா தாயிஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு செல்லல். خرج صلى الله عليه وسلم إلى الطائف هو وزيد بن حارثة رضي الله عنه. நபி அவர்களும் زيد بن حارثة رضي الله عنه அவர்களும் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். எதற்காக? யதுஉ இலா அல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக. வஅகாம பிஹா அய்யாமன் ஃபலம் யுஜீபு, அங்கே பல நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் நபி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பதிலளிக்கவில்லை. வஆதுஹு வஅக்ரஜூஹு வரஜமூஹு பில் ஹிஜாரா, நபி அவர்களை நோவினை செய்தார்கள், அங்கிருந்து அவர்களை வெளியேற்றினார்கள், கற்களால் அவர்களை அடித்தார்கள். ஹத்தா அத்மௌ கஅபை, இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கால்களை அவர்கள் இரத்தம் வடிய செய்யும் அளவுக்கு அடித்தார்கள். ஃபன்ஸரஃப அன்ஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜிஅன் இலா மக்கா, அங்கிருந்து அவர்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி திரும்பி வந்தார்கள். ثم دخل مكة في جوار முத்அம் இப்னு அதி, பிறகு மக்காவிலே முத்அம் இப்னு அதி என்கின்ற ஒருவருடைய பாதுகாப்பிலே மக்காவுக்குள் நுழைந்தார்கள் என்று இந்த தாயிஃப் நிகழ்வை பற்றி நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார். இப்போது நாங்கள் வரலாற்று செய்தி என்று நாம் ஏற்கனவே கூறிய முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தாபியி, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தகீஃப் கோத்திரத்தைச் சேர்ந்த சிலரிடத்திலே தாயிஃபுக்கு செல்கின்றார்கள். அன்று அந்த மூவரும் தகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மூவரும் சகோதரர்களாக இருந்தார்கள். அதாவது அம்ர் இப்னு உமைர் என்பவருடைய பிள்ளைகள். ஒருவருடைய பேர் அப்து யாலீல், இன்னொருவர் மஸ்ஊத், இன்னொருவர் ஹபீப். இந்த ஒருவரிடத்தில் இவர்களிலே இந்த தாயிஃபை சேர்ந்த தகீஃப் கோத்திரத்தைச் சேர்ந்த தலைவர்களிலே ஒருவரிடத்திலே குறைசி கோத்திரத்தைச் சேர்ந்த, அதாவது மக்காவை சேர்ந்த ஒரு கிளை கோத்திரமான பனி ஜுமஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தின் ஒரு பெண்மணியும் இருந்தார்கள். அதாவது ஒரு பெண்ணை, அவர் குறைசி கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தார். அந்த வகையிலே குறைசிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு வகையான நெருக்கம் இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் சென்று அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைக்கின்றார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கின்றார்கள். இஸ்லாத்துக்கு உதவி செய்யுமாறு அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். அதே போன்று மக்காவிலே நபி அவர்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எதிராக நபி அவர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன பதில்கள் எப்படி இருந்தது? ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், ஹுவ யம்ருது சியாப் அல் கஅபதி இன் கான அல்லாஹு அர்சல், அல்லாஹ்
நபி அவர்களை அனுப்பியிருந்தால் தான் காபாவின் பிடவை கிழிப்பதாக கூறினார். அதாவது என்ன அர்த்தம் என்றால், காபாவை எல்லா மக்களும் சகீப் கோத்திரம் உட்பட எல்லோருமே மதிக்கக்கூடிய ஒரு இடம். என்ன காபாவுடைய திரையை கிழிப்பது என்பது காபாவுக்கு செய்கிற ஒரு அவமானம். எனவே அல்லாஹு தாலா உங்களை ரசூலாக அனுப்பியிருந்தால் நான் காபாவுடைய திரையை கிழிப்பேன். அதாவது என்ன அர்த்தம், இது நீங்கள் உங்களை அல்லாஹ் ரசூலாக அனுப்புவதற்கு சாத்தியமில்லை. எவ்வாறு நான் காபாவுடைய திரையை கிழிப்பது சாத்தியமில்லையோ அவ்வாறு சாத்தியமில்லை என்ற பதிலை சொல்கிறார். இது நபி அவர்களுக்கு கடுமையாக இருந்திருக்கும் உண்மையிலே. அடுத்தவர் சொல்லக்கூடிய பதில் அதைவிட கடுமையானது. அம்மா வஜத் அல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், அல்லாஹு தாலா உங்களை தவிர வேறொருவர் அல்லாஹுக்கு கிடைக்கவில்லையா ரசூலாக அனுப்புவதற்கு என்ற அவருடைய பதில் இருந்தது. மூன்றாம் அவர் என்ன சொல்கிறார், வல்லாஹிலா உக்கல்லிமுக அபதா, உங்களோடு நான் அல்லாஹ்வின் சத்தியமாக பேச மாட்டேன் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், உண்மையாகவே நீங்கள் சொல்வதை போல நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு தூதராக இருந்தால் உங்களுக்கு நான் பதிலளிப்பது, உங்களுக்கு எதிராக நான் பேசுவது பாதிப்பானது, அது நல்லதல்ல. ஆனால் நீங்கள் அல்லாஹ் மீதே பொய் சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தால் எனக்கு உங்களுடன் பேசுவது தகுதியானதல்ல, பொய்யொருவரோடு பேசுவது தகுதியானதல்ல. இவ்வாறு தான் இவர்களுடைய பதில் இருந்தது. நபி அவர்கள் கவலையோடு துன்பத்தோடு மக்காவிலே தன்னால் வாழ முடியாமல் இவர்களிடம் ஏதாவது ஒரு நலவு இருக்குமா என்று போகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன பதில்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவுமே கடுமையாக இருந்தது. நபி அவர்கள் அவர்களிடமிருந்து எழும்புகிறார்கள். அவர்கள் அதாவது சகீஃப் கோத்திரத்தின் மிகச்சிறந்தவர்களை விட விஷயத்திலேயே அவர் நிராசை அடைந்தவராக அவர்களிடமிருந்து நபி அவர்கள் எழுந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் என்ன கேட்கிறார்கள் என்றால், பரவாயில்லை, நீங்கள் இவ்வாறு இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் உங்களிடத்திலே வந்து இந்த விடயங்களை கேட்டதை நீங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நபி அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் குறைஷிகளுக்கு இது கேள்விப்பட்டால் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இந்த அவமானத்தை அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். இதனால் அவர்கள் நபி அவர்களுடைய துக்கத்தில் இன்னும் இன்பம் காணுவார்கள். ஆனால் இந்த மூவருமே அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த தாபி என்ன சொல்கிறார்கள் என்றால், வஅக்ரௌ பிஹி சுஃபஹாஅஹும் வஅபீதஹும், அவர்களுடைய அடியாட்களை, அங்கே இருந்த மடையர்களை நபி அவர்களுக்கு எதிராக ஏவி விடுகிறார்கள். யசுப்பூனஹு வயஸிஹூன பிஹி ஹத்தா இஜ்தமஅ அலைஹி நாஸ், நபி அவர்களை அந்த அடியாட்களும் மடையர்களும் திட்டினார்கள். நபி அவர்களுக்கு எதிராக சத்தங்களை போட்டார்கள். மக்களெல்லாம் அவர்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்தார்கள். எனவே அவர்களை இவ்வாறு தாக்கினார்கள். இறுதியாக ஒரு தோட்டத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சேருகிறார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா ஆகிய மக்காவாசிகள், உங்களுக்கு தெரியும் உத்பா ஷைபா, இவர்களுக்கு இருந்த ஒரு தோட்டத்திலே அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். அங்கே வந்தவர்கள் நபி அவர்களுக்கு எதிராக அந்த துரத்தி வந்தவர்கள், அவர்களை காயப்படுத்தியவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். நபி அவர்கள் அந்த தோட்டத்திலே திராட்சை பல மரத்துக்கு கொடிக்கு கீழே உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஆனால் அங்கே இருந்த ரபியாவுடைய 2 மகன்கள் உத்பா ஷைபா ஆகியோர் நபி அவர்களை பார்க்கின்றார்கள். எவ்வளவு ஒரு கடினமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்திருக்கும். நபி அவர்களுடைய எதிரிகளாக இருந்தவர்கள் மக்காவிலே, அவர்கள் நபி அவர்களின் போது அடிபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு தோட்டத்திலே இவ்வாறு உட்காருகிற பொழுது பார்த்தால் அது அவர்களுக்குரிய தோட்டமாக இருக்கிறது. அவர்களும் நபி அவர்களை பார்க்கின்றார்கள். தாயிஃபை சேர்ந்த மடையர்கள் எவ்வாறு நபி அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். எனவே நபி அவர்களுடைய மனோநிலை இந்த நேரத்திலே எப்படி இருந்திருக்கும்? இந்த இடத்திலே வேறொருவர் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிகளை சேர்ந்த அந்த பெண்ணையும் சந்தித்ததாக அந்த வரலாற்று செய்தி சொல்கிறது. நாங்கள் உங்களுடைய கணவன் சொந்தக்காரர்களிடத்திலே
சந்தித்தது என்ன என்று நபி அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொன்னதாகவும் அந்த வரலாற்று செய்தியிலே இருக்கிறது. எனவே இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு நிலைக்கு மக்காவிலே தன்னுடைய துணையாக இருந்த அபூ தாலிபை இழந்து தனக்கு துணையாக இருந்த உதவி செய்த ஹதீஜா மனைவியை இழந்து மக்காவாசிகளுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் இந்த இடத்துக்கு அவர்கள் போகின்றார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் தாகத்தோடும் பசியோடும் இரவு பகலாக நடந்து மக்காவிலே இருந்து அங்கே நடந்து சென்று அவர்களுக்கு கிடைத்த பதில் இவ்வாறுதான் இருந்தது. குறைந்தபட்சம் இவர்களிடத்திலே ஒரு சிறியளவாவது மனிதாபிமானம் இருக்கும் என்று நாம் வந்த செய்தியை கூட நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொன்ன பொழுது கூட அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய அடியாட்களை தூண்டிவிட்டு நபி அவர்களை தாக்குகிறார்கள். இதே சம்பவத்தை இமாம் ஜுஹ்ரி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன தாபிஈ அவர் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வருடங்கள் பல அரேபிய கோத்திரங்களுக்கு ஓர் ஹஜ்ஜுடைய காலத்திலும் தன்னை பற்றி சொன்னார்கள். தன் இறை தூதர் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அவர்களிலே உள்ள தலைவர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். தனக்கு இடம் தருமாறும் தன்னை பாதுகாக்குமாறும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், லா உக்ரிஹு அஹதம் மின்கும் அலா ஷை, உங்களிலே யாரையும் நான் நிர்பந்திக்கவில்லை. உங்களிலே யார் நான் கொண்டு வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை விரும்புகிறாரோ அதை அவர் ஏற்றுக்கொள்ளணும். யார் விரும்பவில்லையோ நான் அவரை நிர்பந்திக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் குறைசிகள் என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள். அவர்களிடமிருந்து என்னை நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள். நான் என்னுடைய ரப்புடைய தூது செய்திகளை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கும் என்னோடு இருப்பவர்களுக்கும் அவன் நாடியதை கொண்டு தீர்ப்பு வழங்குகின்ற வரையிலே எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தாருங்கள் என்று கேட்டபொழுதெல்லாம் அவர்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கோத்திரங்களில் இருந்து வந்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு மனிதனை பற்றி அவருடைய கூட்டத்தார்கள் தான் மிகவும் அறிந்திருப்பார்கள். எனவே ஒரு மனிதர் எங்களை சீர்படுத்துவார்களா, அவர்களுடைய கூட்டத்தை அவர் குழப்பிவிட்டு அந்த கூட்டம் அவர்களை புறக்கணித்த நிலையிலே அவர் எங்களை சீர்படுத்த முடியுமா என்றுதான் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தாலா இதனை அன்சாரிகளுக்கு வைத்திருந்தான், மதீனாவாசிகளுக்கு வைத்திருந்தான். நபி அவர்கள் மூலமாக அவர்களை அன்சாரிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று சொல்லிவிட்டு மம்சூர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறார்கள், அபூ தாலிப் மரணித்த பொழுது நபி அவர்களுக்கு கடுமையான சோதனைகள் ஏற்பட்டது. அவர் சகீஃபை நோக்கி தாயிஃபுக்கு சென்றார்கள். சகீஃப் கோத்திரத்தை அவர்களாவது ஏதாவது நபி அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள் என்று நினைத்தார்கள். அவர்களுடைய முக்கியமான 3 அந்த தலைவர்களை சந்தித்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். நபி அவர்கள் படுகிற துன்பத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்களுடைய கூட்டம் குறைசிகள் எப்படியெல்லாம் செய்கிறார்கள். எனவே அவர்கள் ஏற்கனவே அந்த நாம் முஹம்மது பின் காபுல் குரோதியுடைய செய்தியிலே பார்த்த இதே போன்ற அந்த செய்தியை இமாம் ஜுஹ்ரி அவர்களும் சொல்கின்றார்கள். இதுதான் தாயிஃபிலே நபி அவர்களுக்கு நடந்ததாக சொல்கின்றார்கள். தொடர்ந்து அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அதாவது அந்த தாயிஃபில் இருந்தவர்கள் 2 அணியாக பாதையில 2 அணியாக இருந்து நபி அவர்கள் போகின்ற பொழுது கற்களால் நபி அவர்களை அடிக்கின்றார்கள். நபி அவர்கள் காலை உயர்த்துகின்ற பொழுதும் அடுத்த காலை வைக்கின்ற பொழுதும் அவர்கள் கற்களால் அடித்து கொண்டிருந்தார்கள். இதனால் நபி அவர்களுடைய 2 கால்களையும் அவர்கள் காயப்படுத்தினார்கள். இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திலே இறுதியாக சென்று உட்கார்ந்தார்கள். திராட்சை கொடிகளுக்கு கீழால் அவர்கள் உட்கார்ந்தார்கள். அப்போது நபி அவர்கள் நோவினைக்கு உள்ளாகி கஷ்டத்துக்கு உள்ளாகி கால்கள் இரத்தம் வடிகின்ற நிலையிலே இருந்தார்கள். அந்த தோட்டமோ உக்பத் பின் ரபியா ஷைபத் பின் ரபியாவுக்கு உரியதாக இருந்தது. அவர்கள் இருவருமே நபி அவர்களை அந்த இடத்திலே கண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம், அவர்கள் இருவரும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக எவ்வாறு மக்காவிலே நடந்து கொண்டார்கள் என்பதனால் அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. என்றாலும் அவர்களுக்கு நபி அவர்களுடைய அந்த உறவின் காரணமாக ஒரு இரக்கம் அந்த இடத்திலே ஏற்படுகிறது. அவர்களுடைய ஒரு அடிமையாக இருந்த அத்தாஸ் என்பவரை, அவர் ஒரு நசரானி கிறிஸ்தவராக இருந்தார். நைனவா, அதாவது நைனவா என்பது ஈராக்கில் இருக்கக்கூடிய மௌசில் நகரம். அந்த நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தான் அத்தாஸ் என்பவர். அவரை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடத்திலே ஒரு திராட்சை பழங்களோடு
கொடுப்பதற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஏதாவது களைப்படைந்து கடிபட்டு இருக்கிறார், இதையாவது சாப்பிடட்டும் என்று அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த நேரத்திலே அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? அவர் சொல்கிறார், நான் நைனாவாவை சேர்ந்தவர் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மின் மதீனத்திர் ரஜுலு ஸாலிஹ் யூனுஸ் இப்னு மத்தா. இந்த செய்தி உண்மையிலே பலவீனமானது. இந்த அத்தாஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்ததாக வரக்கூடிய இந்த செய்தி பலவீனமானது. ஏனென்றால் இமாம் ஜுஹ்ரி என்பவர் அவர் ஒரு தாபிகி. அவர் இந்த செய்தியை யாரிடத்திலே கேட்டார் என்று இங்கே சொல்லவில்லை. அவர் ஒரு சஹாபாக்களிடத்தில் கேட்டிருக்கலாம், அல்லது சஹாபி அல்லாதவர்களிடத்தில் கூட கேட்டிருக்கலாம். இதே போன்ற இந்த அத்தாஸுடைய இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே இந்த செய்தி சஹீஹான அறிவிப்புகளிலே வரவில்லை. பலவீனமான இந்த இந்த வரலாற்று செய்திகளில் தான் வந்திருக்கிறது. எனவே அவ்வாறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இமாம் ஜுஹ்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மூஸா பின் உக்பா என்கின்ற ஒரு தாபி சொல்லியிருக்கிறார். முஹம்மது பின் இஸ்ஹாக் என்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார். இந்த மூஸா பின் உக்பாவும் முஹம்மது பின் இஸ்ஹாக்கும் இமாம் ஜுஹ்ரியுடைய மாணவர்கள் தான். சில நேரம் அவர்களும் இமாம் ஜுஹ்ரி இடத்திலே கேட்டிருக்கலாம். எனவே இது ஹதீஸ் கலை அடிப்படையிலே பலவீனமான செய்தி. எனவே வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே வரலாற்று செய்தியாக நாங்கள் இதனை வரலாறு செய்தியாகத்தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா இங்கே இந்த வரலாற்று செய்திகளில் என்ன இருக்கிறது என்றால், இந்த அத்தாஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த செய்தியிலே அத்தாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பிஸ்மில்லா என்று சொன்னதாக இருக்கிறது. அப்போது அவர் கேட்கிறார், யாருமே இவ்வாறு சொல்வதை நாம் கேட்டதில்லையே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஆச்சரியப்படுகிறார். பிஸ்மில்லா, ஏதாவது ஒன்றை சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லா என்று இந்த பூமியில யாரும் செல்வதில்லையே என்று அத்தாஸ் சொன்ன நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகுதான் நீங்கள் எந்த பூமியிலிருந்து வருகிறீர்கள், அவர் நைனவா என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னதாக இருக்கிற அந்த வரலாற்று செய்தியிலே, சாலிஹான மனிதரான யூனுஸ் இப்னு மத்தாவுடைய நகரத்திலிருந்து என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஊரை நீங்கள் சேர்ந்தவர்களே என்று சொன்ன பொழுது அத்தாஸ் நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னார்களாம், யூனுஸ் இப்னு மத்தா என்பவர் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களாம், யூனுஸ் அவர்கள் ஒரு நபி, அல்லாஹுடைய ஒரு தூதர், நானும் அல்லாஹுடைய ஒரு தூதர் என்ற விஷயத்தை அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த அத்தாஸ் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தலையை, கையை, காலையெல்லாம் முத்தமிட்டதாக அந்த செய்திகள், வரலாற்று செய்திகளிலே இருக்கிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருந்த உத்துபாவும் ஷைபாவும் ஒருவரை பார்த்து என்ன சொல்கிறார், உன்னுடைய அடிமையை எவ்வாறு முஹம்மது திசை திருப்பி விட்டார், நாசப்படுத்தி விட்டார் என்று சொன்னதாகவும், பிறகு அவர் அந்த இடத்துக்கு அடிமை திரும்பி வந்தது பிறகு ஏன் நீங்கள் அவரை இவ்வாறு முத்தமிடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள், அந்த அடிமை என்ன சொல்கிறார் என்றால், அவர் யாருக்கும், ஒரு நபியை தவிர, ஒரு ரசூலை தவிர யாரும் சொல்ல முடியாத ஒரு தகவலை என்னிடத்தில் சொன்னார். எனவே அதனால் தான் நான் அவரை முத்தமிட்டேன் என்று அந்த வரலாற்று செய்தியிலே இருக்கிறது. அல்லாஹ் அலம் இவ்வாறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை, உங்களுடைய மதத்தை விட்டும் உங்களுடைய கிறிஸ்துவத்தை விட்டும் அவர் வழிகெடுத்து விட வேண்டாம், அவர் ஒரு ஏமாற்றக்கூடிய மனிதர் என்று சொன்னதாக அந்த வரலாற்று செய்தி சொல்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அந்த வரலாற்று செய்தியில இன்னொரு விடயமும் இருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று இருந்த அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்டதாக இருக்கிறது. இந்த துஆவுமே ஹதீஸ்களிலே வரவில்லை. ஒரு பலவீனமான ஹதீஸ்லே வராததனால் நபி அவர்கள் இவ்வாறு துஆ கேட்டது என்பது பலவீனமான ஒரு செய்தி. எனவே அதை உங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாது. இந்த வரலாற்று செய்திகளிலே தான் அது பதிவாகி இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது என்றால், அல்லாஹும்ம அஷ்கு துஅஃப குவதி, அந்த இடத்திலே நபி அவர்கள் என்ன பிரார்த்தித்தார்களாம், யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். ஒரு அழகான துஆ நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் எங்களுக்கு அதை சஹீஹான அறிவிப்பாளர் வரிசை கூட உறுதிப்படுத்த முடியவில்லை. வரலாற்று செய்தியாக நாங்கள்
அதனை பார்க்கிறோம், நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹும்ம அஷ்கு ضعف قوتي, யா அல்லாஹ் என்னுடைய பலவீனத்தை நான் உன்னிடத்திலே முறையிடுகிறேன். வகில்லத ஹீலதி, என்னால் என்னிடம் இருக்கக்கூடிய வழிவகைகள் குறைவாக இருக்கிறது. வஹவானி அலன்னாஸ், நான் மனிதர்களுக்கு இலகுவாக இருக்கிறேன், என்னை அவர்கள் இலகுவாக நோவினைப்படுத்துகிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், அவர்கள் என்னை பொருட்படுத்தவில்லை. அப்படியான நிலையை நான் உன்னிடத்திலே தான் முறையிடுகிறேன். யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கம் காட்டுபவர்களிடெல்லாம் மிகவுமே இரக்கம் காட்டுபவனே. அன்த ரப்புல் முஸ்ததாஃபீன வ அன்த ரப்பி, நீ பலவீனமானவர்களின் ரப்பாக இருக்கிறாய், நீ என்னுடைய ரப்பாக இருக்கிறாய். இலா மன் தக்கில்னி, என்னை நீ யாரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறாய்? இலா பஈதின் யதஜஹமுனி அம் இலா அதுவின் மல்லக்தஹு அம்ரி, ஒரு தூரமான அறிமுகம் இல்லாத ஒருவரிடத்திலே, என்னை கஷ்டப்படுத்துகின்ற ஒருவரிடத்தில் என்னை நீ ஒப்படைக்கப் போகிறாயா? அல்லது என் மீது அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு எதிரியிடத்தில் என்னை ஒப்படைக்கப் போகிறாயா? எது எப்படி இருந்தாலும், இல்லம் யகுன் பிக அலைய கதபுன் ஃபலா உபாலி, என் மீது உனக்கு கோபம் இல்லையா இல்லாமல் இருந்தால் நான் எதையுமே பொருட்படுத்த மாட்டேன். வலாக்கின் ஆஃபியத்துக ஹிய அவுஸஅலி, ஆனாலும் நீ எனக்கு ஆஃபியத்தை தருவது, என்னை ஈடேற்றமடைய செய்வது எனக்கு மிகவும் விசாலமானது, மிகவும் விருப்பமானது என்ற அர்த்தத்தில் சொல்கிறார்கள். அஊது பிநூரி வஜ்ஹிக அல்லதி அஷ்ரகத் லஹு துலுமாத், இருள்களை போக்குகின்ற உன்னுடைய முகத்தின் ஒளியை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஸலுஹ அலைஹி அம்ரு துனியா வல் ஆஹிரா, இந்த உலகத்தினதும் மர்மையினதும் காரியங்கள் சீராகின்ற உன்னுடைய ஆற்றலை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். மின் அன் தன்ஸில பி கதபுக், முக்கியமா உன்னுடைய கோபம் என் மீது இறங்கிவிடக் கூடாது. ஓ யஹில்ல அலைய சுஹ்துக், உன்னுடைய வெறுப்பு என் மீது ஏற்பட்டுவிடக் கூடாது. லகல் உத்பா ஹத்தா தர்தா, நீ எனக்கு என்னை சோதிக்கலாம், என்னை கண்டிக்கலாம், நீ என்னை பொருந்திக் கொள்கிற வரையிலே. வலா ஹவுல வலா குவத இல்லா பிக், எனக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை உன்னை கொண்டே தவிர, எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை உன்னை கொண்டே தவிர. நான் நலவு செய்வதாக இருந்தாலும், கெடுதி செய்வதாக, கெடுதியை விட்டும் நான் தூரமாக இருப்பதாக இருந்தாலும், இது அனைத்துமே உன்னால் தான் நடக்கிறது, எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று அந்த துஆ சொல்கிறது. அந்த இடத்திலே நபி அவர்கள் உட்கார்ந்து இந்த துஆவை சொன்னதாகவும், அதற்கு பிறகு இந்த அத்தாசுடைய சம்பவம் நடந்ததாகவும் வரலாற்று செய்திகளில் இருக்கிறது. அல்லாஹு ஆலம். ஹதீஸ் கலை அடிப்படையிலே அந்த செய்திகள் பலவீனமானது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலே கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளானார்கள், துன்பப்பட்டார்கள் என்பது நாம் ஏற்கனவே பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சஹீஹான ஹதீஸிலே, புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இவ்வளவு சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இவ்வளவு கஷ்டமாக அவருடைய மனநிலை இருந்திருக்கும் அந்த நேரத்திலே. ஆனால் அந்த மாணவர் வந்து என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அன்பின் கடலாக இருந்தார்கள். தன்னுடைய வலது பக்கம் மலை இருந்தது, இடது பக்கம் மலை இருந்தது. அவர்கள் விரும்பினால் அந்த மலைகள் அந்த அவர்களுக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுடைய தலைகளை உடைத்து நொறுக்கி இருக்கும் அளவுக்கு செய்திருக்கலாம். மக்காவாசிகள் அங்கே ஓடுகிற இரத்தத்தை பார்க்க வைத்திருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக அங்கே வெளிக்கிளம்ப செல்லவில்லை, அல்லாஹுக்காக சென்றார்கள். எனவே தனக்காக அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை. அவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாத்திலே நுழைவார்கள், பயனடைவார்கள், இந்த தீனின் மூலமாக அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்கக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் என்று ஆதரவு வைத்தார்கள். இந்த கவலையோடு அடிபட்டு காயப்பட்டு மனதிலே மனமுடைந்தவர்களாக அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக மக்காவுக்கு வந்திருப்பார்கள், தன்னுடைய வீட்டை நோக்கி வந்திருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு முன்னர் போன்ற ஹதீஜா அம்மையார் அவர்கள் இல்லை, அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருப்பார்கள். வீட்டிலே உள்ளவர்கள் நபி அவர்களுடைய அந்த காயங்களை பார்த்திருப்பார்கள், முகத்தில் இருக்கக்கூடிய கவலையை அவர்கள் பார்த்திருப்பார்கள். இப்படியான ஒரு நிலையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் மக்காவுக்கு வந்து சேர்கிறார்கள். எனவே இந்த சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவில்லையா என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா எப்படியான முடிவை வைத்திருந்தான் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் பார்ப்போம். நூலாசிரியர் என்ன சொல்லியிருந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். நூலாசிரியர் இந்த அத்தாசுடைய
சம்பவத்தையும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். இஸ்லாம் அத்தாஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல். ஃபி தரீக் ருஜூஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கிய அத்தாஸன் அன் நஸ்ரானி, மதத்தைச் சேர்ந்த அத்தாஸ் எனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற வழியிலே சந்தித்தார்கள். ஃபஆமன பிஹி வஸத்தகஹு, அத்தாஸ் ஈமான் கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த செய்தி சொல்லியிருக்கிறார். நாம் அதனுடைய தரம் என்ன என்பதை ஏற்கனவே உரையிலே சொல்லியிருந்தோம்.